Hi friends, welcome to Madhunavin Vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 7 கிச்சன் டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலும் கிச்சன் டிப்ஸ் அப்படிங்கும்போது புதுசாக, அதாவது இப்போ தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிகினர்ஸ்க்கு எல்லாமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ அது என்ன யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அந்த 7 என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து அரிசி இதெல்லாம் ஊற வைப்போம் இல்லையா? அப்போ உளுந்தையும் வெந்தயத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். இந்த வெந்தயத்தை உளுந்து கூட சேர்த்து அரைக்காமல் ஃபஸ்ட்டே வெந்தயத்தை போட்டு அதை நல்லா அரைச்சிக்கணும். அது ஃபுல்லாக நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா உளுந்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா சில டைம் நம்ம உளுந்து கூடவே இந்த வெந்தயத்தை போட்டு அரைக்கும் போது வெந்தயம் மட்டும் சரியாக அரைப்படாது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெந்தயமும் நல்லா அரைஞ்சிரும், மாவும் நல்லா பொங்கி வரும். அதே மாதிரி இட்லியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சாப்பாடு பருப்பெல்லாம் குக்கரில் வேக வைக்கும்போது சில டைம் விசில் வரும்போது தண்ணி எல்லாமே ரொம்ப வெளியில் சிந்திரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டவலை நல்லா ஈரமாக்கிட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வெயிட்டை சுற்றி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வெயிட்டு மேலே போடாதீங்க, வெயிட்டை சுற்றி இருக்கிற ஏரியாவில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது விசில் வந்தால் அதிலிருந்து வர தண்ணி எல்லாமே கரெக்டாக அந்த டவலே அப்சர்வ் ஆயிரும். பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே அந்த டவல்லையே அப்சர்வ் ஆகிருக்கு, வெளியில் எதுவுமே சிந்தலை. அப்புறம் முக்கியமாக டவல் போடும்போது ட்ரையான டவலாக போடாதீங்க, கொஞ்சம் ஈரமாக்கிட்டு தான் போடணும். ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்ம டவல் மேலே போட்டோம் அப்படின்னா அந்த துணி குக்கர் மேலே ஒட்டிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியில் நினச்சி ஈரத்துண்டாக போட்டிங்க அப்படின்னா குக்கரில் பிடிக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு வேஸ்ட்டாக வர அந்த தண்ணியும் அந்த டவல்லையே அப்சர்வ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் குக்கரில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரசத்துக்கு மசாலா அரைக்க போகிறோம் அப்படின்னா அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து அரைச்சி பாருங்கள். அப்படியே அம்மியில் அரைச்ச மாதிரி இருக்கும் அந்த மசாலா. அதை நம்ம ரசத்து கூட சேர்த்தும் போது அந்த ரசமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உப்பு சேர்த்துறங்காட்டி ரசத்தில் போடும்போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. சால்ட் உப்பு சேர்த்தாதீங்க, கல்லுப்பு சேர்த்துனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் நெக்ஸ்ட் டைம் ரசம் வைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லஞ்சுக்கு குழம்பு ரசம் இதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விடும்போது சில டைம் அந்த மூடி லூஸ் ஆகி குழம்பு எல்லாமே வெளியில் சிந்திரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் கவரை வச்சு க்ளோஸ் பண்ணுவோம், இல்லைனா நியூஸ் பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்குது இல்லையா? ஸோ அதை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணால் நல்லா டைட்டாகவும் க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி கீழே சிந்தாது. இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாதிரி கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலை இருக்கு இல்லையா? ஸோ அதை கூட நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணலாம். அப்போ அதுவும் டைட்டாக இருக்கும், கீழேயும் எந்த குழம்பு எதுவுமே சிந்தாது. பட் ஆனால் இந்த வாழை இலை எல்லா டைமுமே கிடைக்குமா அப்படின்னா அது தெரியலை. பட் அதனால நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளாஸ்டிக் பேப்பரை விட நியூஸ் பேப்பரை விட ரொம்பவே சேஃப் தான். ஸோ அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா திக்கான தயிர் வேணும் அப்படின்னா நம்ம பாலை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு தயிர் ஊற்றி வச்சாலே போதும், நல்லா கெட்டியான தயிர் கிடைக்கும். பட் அதுக்கு நிறைய பேர்த்துக்கு டைம் இருக்கிறதில்ல. ஏன்னா பால் ரொம்ப நேரம் சுண்டி வர வரைக்கும் யாருக்குமே டைம் இருக்கிறதில்ல. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பால் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. அதனால் கெட்டியான தயிரே நமக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு அதில் நல்லா கொதிக்க வச்ச பாலை கொஞ்சமாக சூடான பாலை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாவு கரைகிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ நல்லா கொதிக்கிற பாலாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சூடை ஆற விட்டுட்டு நல்லா வார்ம் கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா
நீங்கள் எவ்வளோ வந்து தயிர் ஊற்றி வைக்கணுமோ அவ்வளோ பாலை வார்ம் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சமாக வந்து தயிர் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து தயிர் வந்து நல்லா கெட்டியாக வந்து கிடைக்கும். அப்புறமா ஒரு பவுல்லையோ இல்லை வந்து ஹாட் பாக்ஸ்லேயோ உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸில் தயிர் வந்து நல்லா வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் வந்து நல்லா திக்காகிருச்சு. இந்த மாதிரி திக்காக கிடைக்கணும் அப்படின்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப கெட்டது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது, அதுவும் வந்து நல்லது தான். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா பாலையவே வந்து நல்லா சுண்ட வச்சு ஊற்றி வச்சிங்க அப்படின்னாலே வந்து நல்லா வந்து தயிர் வந்து கெட்டியாக வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மசால் பொடியெல்லாம் நம்ம ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணும்போது அதிலெல்லாம் வந்து பூச்சி வந்துடும், அப்படி இல்லைனா வந்து நூல் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசால் பொடியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது 200 கிராம் பொடிக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து எந்த பூச்சியோ வண்டோ எதுவுமே வந்து விழுகாது, மசால் பொடி கெட்டும் போகாது, நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தக்காளி வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியில் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 3-4 நாள்லேயே வந்து ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெம் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து தலைகீழாக வந்து இருக்கிற மாதிரி வந்து டேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வந்து டேர்ன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே எந்த கேப்பும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டெம் பார்ட்டில் வந்து காற்று போகாத மாதிரி இருந்தாலே தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து அழுகி போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான டிப் தான், பட் ஆனால் கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக வந்து இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ரிசல்ட் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.